மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தில், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நம்முடைய தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறவர். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன் என்று. இன்னைக்கு நாமும் சோர்ந்து போயிருப்போம், பலனற்று இருப்போம், நம் சரீரத்துல பலன் இல்லையே என்று பலவீனப்பட்டு நாம் காணப்படலாம். பல நோய்களினால் பலன் இல்லாமல் நாம் சரீரத்துல எல்லா பலத்தையும் இழந்தது போல் நமக்கு தோன்றும். ஆனால் நம்மை பலப்படுத்துகிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். பரிசுத்த ஆவியினால் நம்மை பலப்படுத்துகிறார். உன்னதத்தின் பலத்தினால் நம்மை நிரப்புகிறார். சிம்சோன் மகா பலசாலி என்று நாம் நினைக்கலாம். சிம்சோன் பலசாலியா இருந்தார். அவரை போல பலசாலி யாரும் இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் சிம்சோன் பலசாலி அல்ல. சிம்சோனுக்குள்ள இருந்து சிம்சோனை வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவர் தான் பலசாலியா இருந்தார். அவருடைய பலன் இறங்கின போது சிம்சோன் பலசாலியாய் காணப்பட்டார். பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாத போது அவர் பலன் இல்லாதவராய் இருந்தார். சிம்சோனை பலவானாய் ஆக்கின தேவன் இன்னைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். என் சரீரத்தில் பலன் இல்லையே என்று நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். இன்னைக்கு டாக்டர் கிட்ட நம்ம போகும்போது கீரை சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க சொல்லுவாங்க. அது சரீரத்தில் நமக்கு என்னதான் பலன் கொடுத்தாலும் அந்த பலன் நமக்கு அற்று போகிற பலனாய் இருக்கிறது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற பலன், உன்னதத்தின் பலன் நம்ம இறங்கும் போது நம்முடைய சரீரத்துல ஒரு புதிய பலன் நமக்கு கிடைக்கிறது. அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன், நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது ஒரு மகா பெரிய பலனா. கர்த்தர் கொடுக்கிற பலன் மகா பெரியதான் காணப்படுகிறது. ஆகையால இந்த நாள்ல எனக்கு பலன் இல்லையே என்று கலந்திருந்தாலும், பல சோர்வுகளினால் நீ முடக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் பலன் கொடுக்கிற தேவன். அவர் நம்மை பலவான்களாய் மாற்றுகிற தேவன். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனம்னா இருக்கிறேன், ஆனாலும் பலவானா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் பலனற்றவர்கள் தான், நம்முடைய சரீர பிரகாரம் நாம் பலனற்றவர்கள் தான். நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய சரீரத்துல ஒரு புதிய பலன் நமக்கு காணப்படும். இந்த நாள் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களை பலவான்களை கர்த்தர் நிற்க செய்வார். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு பலனே நீர் தான் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்ல பலனற்று கிடக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி என்னோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பா, என் தேவன் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் நிரப்புங்க. அப்பா, அவர்கள் எலும்புகள்ல ஒரு பலன் இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் நரம்புகள்ல ஒரு பலன் வரட்டும் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. என் தேவன் பலப்படுத்துகிறவர். அப்பா, எத்தனையோ ஊழியக்காரர்கள் பலனற்று இருக்கலாம் ஆண்டவரே. என் தேவன் இந்த நாள் அப்பா அந்த ஊழியக்காரர்களுக்கு உம்முடைய பலனை கொடுத்து அப்பா அவர்களை கர்த்தாவே நீர் எழுப்பி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே இன்னும் பல காரியங்களை செய்ய நீர் பயன்படுத்தும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறோம். பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை அவர்களுக்கு போதுமானதாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே.